ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார் சீசன் 1 எபிசோட் 9. பசங்கள்லாம் தண்ணியில் கல்ல விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ லோமி ஃபாஸ்ட்டாக ஓடி வர, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸோட ஃபியான்ஸே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு அவங்க இங்கே தான் தங்க போகிறாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னாருன்னு மார்க் சொல்லுவோம். உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியும்னா ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை? வயசை விட அவங்களுக்கு வயசு கூடவா, அவங்க அழகில் தான் ஃபேஸையே மயக்கிட்டாங்களா, அவங்க யாரும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு லோமி சொல்கிறா. இது என்ன இடம் அப்படின்னு லிகரிஷ் கேட்குவோம். இதுதான் என்னோட சீக்ரெட்டான ஒர்க் ஷாப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஜீனியஸ் பார்ட்டிசிவாக இருந்து ஸ்வீட் ஆஃப் லேண்டை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் என் ஆசை. பட் அதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன். பட் எனக்கு கிடைச்ச அந்த செகண்ட் சான்ஸில் கண்டிப்பாக லேண்ட் ஆஃப் ஸ்வீட்டை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஸ்கியோபரிக்கா காமிக்கிறாங்க. லேடி பெட்ரவா கேபிட்டலில் படிக்க அனுப்புனீங்க, ஓகே. லேடி லிக்கரிஷா மார்டலுக்கு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி அங்கே கூட இருக்கவன் கேட்கவும், கவுண்டர்டர்ஸ் எதையோ ஸ்கீம் பண்ணுறா, அதனால தான் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக்காக அவளோட டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கா. லிக்கரிஷும் மார்டலில் இருந்தா அந்த டீ பார்ட்டிக்கு போகிறதுல எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு ஹியோபரிக் சொல்லுவோம். ஹோ இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு கூட இருக்கவன் சொல்கிறான். ஃபேஸோட ஃபியான்ஸியா லிக்கரிஷ் அவன் கூட இருக்கும்போது ஃபேஸ் மேலே அவளால் எந்த மூவும் மேக் பண்ண முடியாது. அண்ணா அவளை அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு, என் பொண்ணுங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பா இவ்வளவு பெரிய கிச்சனை நான் பார்த்ததே இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க பேஸ்ட்ரி அப்படின்னு லிக்கரிஷ் கேட்கறா. நான் புதுசா ஒன்று மேக் பண்றேன் நம்ம ஹீரோ செஞ்சுட்டு இருக்கான். அது எல்லாமே போங்காஸ் தானே அப்படின்னு லிக்கரிஷ் பாக்குறா. போங்காஸ் ராயல் கேபிட்டல்ல மட்டும் தான் கிடைக்கும் தெரியுமா நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், முடிச்சதுக்கு அப்புறம் நீயே பாப்பா நம்ம ஹீரோ சொல்றான். பா இதோட ஸ்மெல்லே ரொம்பவும் சூப்பரா இருக்கு, இந்த ஸ்வீட்டான ஸ்மெல். இதுவும் டெசர்ட் செய்ய போறியான்னு வா கேட்கவும், பொறுத்திருந்து பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ரெடி பண்ணதை நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளேட்ல ரவுண்டா கேண்டி மாதிரி ஊத்துறான். வா இது பார்க்க கிறிஸ்டல் மாதிரியே டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் பாக்குறா. ஹீரோவா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதவா பாக்குறா. இதை ஹார்ட் கேண்டின்னு சொல்லுவாங்க, பட் இதுக்கு ஃபினிஷிங் டச் இனிமே தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஷேப் பண்றா. அது கேட் தானே வா பாக்குறா. அடுத்து டாக், அடுத்து பன்னி. ஆமா இது என்ன எதுவும் பறவையான்னு லிக்கரிஷ் கேட்கவும், இந்த வேர்ல்டுல ஏரோப்ளேன் கிடையாது, அதான் இவளுக்கு தெரியல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடுத்ததா ஒரு பூவை நம்ம ஹீரோ மேக் பண்றான். வா பேசி இதை பண்ணும்போது தான் அவன் ரொம்பவே சந்தோஷமா தெரியறான். பேஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ சிச்சுவேஷன்ல பாத்திருக்க, பட் இந்த ஃபேஸ் இவ்வளவு ஸ்மைலோட நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் நம்ம ஹீரோவை ரசிச்சிட்டு இருக்கா. லிக்கரிஷ் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல வா பாக்குறா. இவ்வளவு அழகா இருக்கிறத சாப்பிட்டா வேஸ்ட் ஆயிரலான்னு வா சொல்லவும், இதை சாப்பிடலன்னா தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேஸ் என்ன எப்படி இருக்கா, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லயே நம்ம ஃபியான்ஸே கூட நிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு மேல கை போட்டாச்சு நிக்கலாம்ல அப்படின்னு நம்ம சிஸ்டர் அம்மா லோமின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு தான் இப்படி தேவையில்லாம எட்டி பாக்குறீங்களா அப்படின்னு மார்க் சொல்றான். பேஸ் ஏதாச்சும் மூவ் மேக் பண்றா அப்படின்னு நம்ம சிஸ்டர் பாக்குறா. எல்லாம் பாக்காதீங்க தப்புன்னு மார்க் சொல்றான். வா இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு லிக்கரிஷ் சொல்லுவோம். இந்த இடத்துல உன் லெவலுக்கு அழகு இல்லன்னு டைலாக் சொல்லணும். பேஸ்க்கு எதுவுமே தெரியல நம்ம சிஸ்டர் பாக்குறா. நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்துருக்கிற கேண்டி ஆப்பிள் அவ சாப்பிடுறா. அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிற போங்காவை கடிச்சு பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபிளேவர் அண்ட் டெக்ஸ்டர் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்ல, சூப்பர், இதுல ஹனி கலந்துருக்குல்லன்னு கேட்கவோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமா இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் இப்ப கதவை திறக்கிறான். எதுக்கு இங்க வந்தான்னு கேட்கவும், அது நான் கேட்க வேண்டிய கேள்வி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ லிக்கரிஷ் எப்படி இருக்க, ஒரு சின்ன வேலை இருக்கு அப்புறம் வந்து பாக்குறோம் அப்படின்னு அவங்க ஓடிடுறாங்க. நம்மள ஃப்ரேம் பண்ணிட்டு அவங்க ஓடிட்டாங்க. இதுக்குதான் அடல்ட்ஸ் கூடயே சேரக்கூடாதுன்னு லோமி நினைக்கிறா. ஓட்டு கேட்டீங்களா, அதுக்கு பனிஷ்மெண்டா இது உங்களுக்கு கிடையாது, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பதில் உங்க அப்பாங்க கிட்ட அதை சாம்பிள் பார்க்க வேணா கொடுக்குறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேஸோட பாடி கார்டா எதுக்கு நம்ம நீக்கவா அனுப்பணும்னு ஷீட் கேட்கவும், கவுண்டர்டர்ஸோட டீ பார்ட்டிக்கு நிறைய யங் நோபல்ஸ் தான் வருவாங்க. மோஸ்ட்லி அது ஒரு மேட்ச் மேக்கிங் பார்ட்டியா தான் இருக்கும். சோ நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் ஒன்னும் பண்ண போறது இல்ல, யங் பீப்புள் அனுப்பி வைப்போம்னு சொல்லுவோம். நான் கவுண்டர்டர்ஸ் ஏதாச்சும் பிளான் பண்ணான்னு கேட்கவும், கண்டிப்பா பேசத்தை சமாளிச்சுக்கிடுவான் நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. புகழ் லிக்கரிஷ் வேற கூட இருப்பா. சோ அவ பெருசா அதுவும் மூவ் மேக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறாங்க. டீ டேஸ்டிங் செரமனிக்கு இப்போ இவங்க எல்லாருமே போறாங்க. இந்த கேசல் ரொம்ப பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். இதுக்கு பைரட் கேசல்னு இன்னொரு நேமும் இருக்கு, ஏன்னா இது ஓஷனுக்கு பக்கத்துல இருக்குல்லன்னு அந்த மெய்டு சொல்றா. எவ்வளவு பெரிய சாண்ட்லயர், இதுல ஒண்ணு வித்தா கூட நிறைய சுகர் வாங்கலாம் நம்ம ஹீரோ பாக்குறான். பேசி என்னாச்சு அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் கேட்கும். ஒண்ணு இல்ல மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்றான். லேடி லிக்கரிஷை பாத்துக்கிட்டது தான் அவங்க வேலை, வேற எங்கேயும் பாக்காதீங்கன்னு மெய்டு சொல்றா. ஹீரோ அவளுக்கு கொடுத்த பிக்சராவா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்க இதை டிஸ்பிளேல வச்சா கண்டிப்பா காரணம் இருக்குமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் பேஸ்ட்ரி நீங்க இங்க வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பட்லர் வந்து வெல்கம் பண்றான். என்ன இன்வைட் பண்ணதுக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களை ஸ்பெசிஃபிக்கா கவனிச்சுக்கிடணும் தான் என்னைய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியா நல்லது, அப்புறம் இதுதான் என்னோட ஃபியான்சே லிக்கரிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். லிக்கரிஷ் ஹியோபரிக் அப்படின்னு சொல்லி அவளுமே இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறா. நீங்களும் வந்ததுல சந்தோஷமா லேடி அப்படின்னு அந்த பட்லர் சொல்லிட்டு அங்க இருக்கிற நோபல் கிட்ட நம்ம ஹீரோ பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவும், இதுதான் எனக்கான சான்ஸ் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் வயசுல உங்களை விட கம்மியா இருந்தோம்னா என்ன வெல்கம் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேண்டீஸை கொடுக்குறான். இது என்னது அப்படின்னு எல்லாரும் பார்க்கவோ இது ஒரு கேண்டி நம்ம ஹீரோ சொல்றான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு பட்லர் கிட்ட கொடுக்கவும், அதிக ஸ்வீட் இல்லாம பெர்ஃபெக்டான ஸ்வீட்டா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அவர் டீயை குடிச்சு பார்த்துட்டு, டீ அண்ட் கேண்டியோட ஃபிளேவர் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட கேண்டி எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா உங்க வீட்டுக்கே நான் அனுப்பி வைக்கிறேன், அதுவும் ஃப்ரீயா தான், இதை என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா உண்மையாவா எல்லாரும் ஹாப்பியா ஆறாங்க. பட் மார்டல்ல இருந்து உங்க வீட்டுக்கு இதை கொண்டு வரதுக்கு மெர்ச்சன்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நீங்க டாக்ஸ் மட்டும் ஃப்ரீ பண்ணீங்கன்னா
நல்லா இருக்கும். ஸோ சுகர் ஃப்ரீ டாக்ஸை கொண்டு வரணும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். கிஃப்ட்டுக்கு எதுக்கு டாக்ஸ் மத்த நோபல்ஸும் நினைக்கிறாங்க. அப்ப கவுண்டர் அட்டாஷ் அந்த இடத்துக்கு வந்துருதா. லார்ட் பேஸ்ட் என்னோட பார்ட்டிக்கு வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வா சொல்லவும், இன்வைட் பண்ணப்பட்டதுல எனக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சின்ன பொண்ணு தான் உன்னோட ஃபியான்சேவான்னு கேட்கவும் லிக்கரிஷ்மே இன்ட்ரடியூஸ் ஆகுறா. மத்தவங்க கிட்ட டாக்ஸ் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தியா, அதை நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். இது பிசினஸ் விஷயங்கிறதுனால நம்ம தனியா போய் பேசலாம். உன்னோட ஃபியான்சே அது இங்க தனியா வெயிட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கோட்டார் லேடி லிக்கரிஷ்க்கு கூட இருந்தா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு கவுண்டர் டெஸ்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறா. லிக்கரிஷ்க்கு தனியா இருக்க பயமா இருக்கு, எதுவாகாது, லிக்கரிஷை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறா. செக்யூரிட்டிஸ் முக்கியம் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், டேஞ்சர் எப்ப வேணா வரலாம், சோ சேஃப்டியா இருக்கிறதுல தப்பு இல்ல. அதுலயும் நான் வர ஒரு கைண்ட் சாஃப்டான லேடி அப்படின்னு சொல்லி கவுண்டர் டெஸ்ட் சொல்றா. என்னது கைண்டு சாஃப்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். மர்ச்சன்ட் டிராவலிங்ல சுகர் ஃப்ரீ டாக்ஸை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தியே அப்படின்னு வா கேட்டு இவன் என்னதான் பிளான் பண்றான்னு வா யோசிக்கிறா. அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேண்டீஸை கொடுக்குறான். கவுண்டர் டெஸ்ட்டுமே அதை சாப்பிட்டு பாக்குறா. அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. என் லைஃப்லயே எப்படி ஒன்று நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இதை நானே என்னோட கையால செஞ்சேன் அண்ட் இன்னும் நிறைய மேக் பண்றதா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹனி ஃபிளேவர் தானே வா கேட்கவும், ஆமா ஃபியூச்சர்ல இதை நானே இன்னும் நிறைய மேக் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லவும், என்ன மோர்டல் அதுக்கான குட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இன்னும் 3 வருஷத்துல அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணிடுவேன், இதை நான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் சொன்னா அது மேபி பாசிபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதோட எண்ட் கோல் தான் என்னன்னு வா யோசிக்கிறா. சோ அதுக்கு தான் சுகர் டாக்ஸை கம்மி பண்ணணும்னு சொல்றியா அப்படின்னு வா கேட்கவும், ஆமா உங்ககிட்ட ஹார்பர் இருக்கு, அது மூலியமா தான் என்னால டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இந்த மாதிரி டேஸ்டான கேண்டியா நீ தரதா இருந்தா நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு வா சொல்லவும், ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இது என்ன ஷேப் அப்படின்னு வா கேட்கறா. கிறிஸ் தனியா நின்னுட்டு இருக்கா. பேஸ்ட்ரி உண்மையிலேயே கிரேட், அவரை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு இந்த பட்லர் சொல்றான். பேசிய கூட இருப்பாங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு லிக்ரேஷ் கொஞ்சம் பயந்து போயிருக்கா. பேஸ் உண்மையிலேயே ஆசம்ல, அவன் பார்க்கமா அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ் அங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கிடாதீங்க அப்படின்னு நேக்காவும் அந்த மைட வந்து சொல்றாங்க. நிறைய லேடிஸ் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கேட்டு நான் இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி லிக்ரேஷ் அங்க இருந்து கிளம்புறா. கவுண்டர் அட்டாஷ்க்கு சவுத்ல இருக்கிற நிறைய மர்ச்சன்ட் தெரியும், இவங்க சப்போர்ட் இருந்தா என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் பாசிபிள் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஆமா அவனோட அந்த அழகான ஃபியான்சே அவளை கிட்னாப் பண்ண டயத்துல அவன் உயிரை ரிஸ்க் பண்ணி நீ அவளை காப்பாத்தினியாமே அப்படின்னு கேட்கவா. ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவ இப்ப தனியா இருப்பாளான்னு யோசிக்கலாம். அவனுக்கு ஏத்த ஜோடி தான் சொல்லவும், லிக்கரிஷ பிடிக்கலன்னு எந்த ஆம்பளையும் சொல்ல மாட்டான், அவ ரொம்பவே லவ்லியான பர்சன் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படின்னா உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவளை லவ் பண்றதானு கேட்கவும், அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவளை லவ் பண்றன்னு ஒத்துக்கோ இல்ல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பிடிக்கவும், எவ்வளவு க்ளோஸா இருக்கிறது இன்அப்ரோப்ரியேட் நம்ம ஹீரோ சொல்றான். லிக்கரிஷ் வந்து இதை பாத்துருதா நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். இப்படி நடக்கணும்னு தான் கவுண்டர் அட்டாஷும் ஆசைப்பட்டா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கவுண்டர் அட்டாஷ் நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதை வந்து லிக்கரிஷ் பார்த்துட்டா. லிக்கரிஷ் இடத்துல யாரா இருந்தாலும் நம்ம ஹீரோவை தப்பா தான் நினைப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.